இட்லி மீந்து போச்சு, சட்னியும் மீந்து போச்சுன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மல்லி இட்லி. ஓகே, இதுக்கு வந்து நாங்கள் எண்ணெய் போட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, ஆனியன்ஸு போட்டு நல்லா அதை வந்து நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கணும். ஓகே, அதில் கொஞ்சம் சால்ட்டு. ஓகே, இட்லிலையும் உப்பு போட்டிருப்போம், சட்னிலையும் உப்பு போட்டிருப்போம். இது நீங்கள் போடுற உப்பு வந்து அந்த வெங்காயத்துக்கும் லைட்டாக எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா நமக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வரணுங்கிறதுக்கு மட்டும் அந்தளவுக்கு சால்ட் போட்டால் போதும். இப்போ இது நல்லா வதங்கி வந்தோடனே அதிலே நம்ம சட்னியும் சேர்த்து நல்லா போட்டுருணும். ஸோ இந்த சட்னியும் இந்த ஆனியனும் நல்லா மிக்ஸ் ஆனோடனே அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வாட்டர் போட்டு அந்த நம்ம இட்லி போட்டு பெரட்டுறதுக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே அதை அப்படியே வச்சுருங்க. மீன்வேல் திரும்ப ஒரு பேனில் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பேனில் வந்து என்ன பண்ணலாம்னா இட்லியை நல்லா வந்து பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டு அதை நல்லா நம்ம வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஐ மீன் கிறிஸ்பியாக வர அளவுக்கு. இஃப் யூ ப்ரிஃபர் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். பட் பிரயோஜனமே இல்லை இட்லியை டீப் ஃப்ரை பண்ணோன்னா. அதனால் நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரையே பண்ணிக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சு பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி வெந்த பொருள் தானே, டக்குன்னு அப்போ தான் நம்மளுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். எவ்வளோ தூரம் கோல்டன் ப்ரௌன் கிடைக்குதோ அவ்வளோ தூரம் கிடைச்சது போகிறோம். அப்புறம் நம்ம இட்லியை அப்புறம் இட்லி வந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்ததுக்கப்புறம் அதை இந்த மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணி கார்னிஷிங்க்கு வந்து கொரியாண்டர் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மல்லி இட்லி ரெடி. ஃப்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோரோவர் நம்ம ஏன் இட்லி வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா இட்லி சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மிக்ஸ் பண்ணும்போது அது உதிர்ந்துராமல் இருக்காமல் அதோடைய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இட்லியை ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இல்லை உங்களுக்கு இட்லி உப்புமா மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எந்த தப்பும் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள்.